வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் சகப்பரிசியை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் புட்டு 2 விதமாக செய்கிறது எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஒன்று புட்டு மேக்கரை வச்சு, இன்னொன்று இட்லி பானையில் வைக்கிறது. அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, நம்ம புட்டு மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சகப்பரிசி 1/2 கிலோ அளவுக்கு சகப்பரிசி எடுத்துக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. 1/2 கிலோ சகப்பரிசிக்கு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி வேண்டாம், வெறும் சகப்பரிசியில் தான் செய்யணுனாலும் நீங்கள் சகப்பரிசிலையும் செய்யலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இல்லை 3 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவிட்டு இதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா சாதம் வடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு பிடிச்சிருந்திங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த 4 சைட்லேயும் கிளிப், நம்ம துணிக்காய வைக்கிற அந்த கிளிப் இருந்தால் அதை யூஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு தலைக்கிலே சாய்ச்சி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா இப்போல்லாம் சாதம் வடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளிப் மாதிரி வந்திருக்கு, அதை போட்டாலும் போடலாம். அந்த கிளிப்பு போட்டதுக்கப்புறமா கரெக்டாக 1.5 to 2 மணி நேரத்துக்கு அது அப்படியே இருக்கணும். நான் இதை 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. அந்த அரிசியான ஊறி இருக்குது. கையை வச்சு எடுத்து பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு சலிச்சிடலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் வீட்லேயே மிக்சியிலே பொடி பண்ணிடுறேன். மிக்சியில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இப்போது மாவு சலிக்கிற சலடையை வச்சு சலிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சலிச்சிக்கலாம். இது ஜல்லடை பாருங்கள், நம்ம ரவை அந்த சலிக்கிற அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து மாவு சலிக்கிற மாதிரி இருக்கும். அதில் செய்யக்கூடாது, ரொம்ப நைஸாக வரும். இந்த ரவை சலிக்கிற ஜல்லடையில் செஞ்சால் தான் உங்களுக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்கும்போது அந்த புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம அரைச்ச மாவை கொட்டி சலிச்சிக்கலாம். நம்ம அந்த அரிசி ஊற வச்ச அந்த ஈரப்பதத்தில் இருக்கும்போது அரைச்சிடணும். நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப குறப்பாக இருக்கும். நைஸாக அந்த பதத்துக்கு வராது. அந்த ஈரமாக இருக்கும் பொழுதே அரைச்சி சலித்து வச்சிடணும். சளிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் தங்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி அரைச்சிட்டு கடைசியாக மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மறுபடியும் சளிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்து இந்த ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா அரிசியும் அரைச்சி நம்ம சளிச்சாச்சு. கடைசியாக நமக்கு மீந்தது இந்த அடியில் அப்படி தான் இருக்கும். இதையும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு சளிச்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மீறும், நீங்கள் அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு சளிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஸ்மெல் வந்து வீணாகிடும் மாவு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடனே நம்ம இதை லைட்டாக சூடு பண்ணி வானலில் சூடு பண்ணிவிட்டு இதை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனால் கூட வீணாகாது. உங்களுக்கு எப்போ தேவையோ
அப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட வானல் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமும் வைக்க வேண்டாம், ஹைலியும் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும் மாவு. சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதான் உங்களுக்கு கரெக்டான இந்த ஒரு ஸ்டேஜ் அது. கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. மாவு தொட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா சூடு ஏறி இருக்கும். நீங்கள் ரொம்ப சூடு ஏறாமல் லைட்டாக வறுத்துட்டு வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வீணாயிடும். நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு வீணாகவே ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து போடும்போது உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இதுதான் அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மீதி இருக்கிற எல்லா மாவையும் வறுத்து ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு வறுத்ததுக்கப்புறமா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு அகலமான பிளேட்டில் ஆற வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து கலக்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எல்லா புட்டுக்கும் பசைகிற மாதிரி அதே தான் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா குறகுறப்பாக ரவை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு எனக்கு 200 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் புட்டு வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும், இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி புட்டுக்குழல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. இல்லாதவங்களுக்கும் இட்லி பானையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இதில் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அடியில் அந்த அச்சி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் அளவுக்கு துருவின அந்த தேங்காய் போட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா பரப்பி விட்டுடுங்க. இப்போது தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது நம்ம உப்பு தண்ணி தெளித்து வச்சுருக்கிற அந்த மாவை அதில் போடலாம். மாவு போட்டதுக்கப்புறமா அடுத்து ஒரு லேயராக துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுத்தது ஒரு லேயராக நம்ம புட்டு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக மேலே அதே துருவின தேங்காவை ஒரு லேயர் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ அந்த புட்டு மேக்கர் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பானையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாவு தான் நான் இட்லி தட்டில் துணி ஒன்று போட்டுட்டு அதில் அந்த மாவை போட்டுடுங்க. என்கிட்ட இருக்கிற மீதி எல்லா மாவையும் அந்த இட்லி தட்டில் வச்சுட்டேன். லைட்டாக ஓட்ட மாதிரி இப்படி விரலால் போட்டு விடுங்க. ஏன்னா வெந்து மேலே அந்த ஆவி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் அதை. இப்போ புட்டு மேக்கரில் அந்த கீழே அந்த பேஸில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம அந்த புட்டு மேக்கர் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு 10 மினிட்ஸ் இதில் வந்தாலே போதும். நம்மளோட புட்டு ரெடி ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வெந்துருச்சு அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் இருக்குது. ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆவி மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் இதுக்கு. அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க.
இந்த புட்டு மேக்கரில் புட்டு வேகட்டும். அடுத்தது நம்ம இட்லி பானையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சு அந்த மாவோட வச்சு அந்த இட்லி தட்டை அதில் வச்சு மூடிடலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த புட்டு மேக்கரில் வச்ச அந்த புட்டு நல்லா வெந்துடுச்சு, அதில் ஆவி வர்றது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட புட்டை வெளியில் எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அதனோட அடியில் சின்னதாக ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃப் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக லேயராக அழகாக நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் இனிப்பு சேர்க்க முடியாது. இனிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் தனியாக உதுத்து அதோடு தான் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி ஏலக்காய் தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது இனிப்பு சாப்பிடாதவங்க அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. சிகப்பரிசி புட்டு சூடாக ரெடியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம இட்லி பானையில் வேக வச்ச அந்த புட்டு மாவும் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த சூட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் சூடாக இருக்கும்பொழுது நம்ம வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக மெல்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதோட தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. அது இட்லி பானையில் எப்படி செய்கிறதுங்க சொல்லியிருக்கேன், புட்டு மேக்கரில் எப்படி செய்கிறதுங்க சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரொம்ப ஃபேமஸான கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.